ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு HS Aquarium. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மெஜஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மெஜஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டி சேர்ந்தது தான் இந்த மெஜஸ்டிக் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுன்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10 inches வரைக்கும் வளரும். இது எங்கே கிடைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜனில் தான் இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் டேங்க் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 5 feet டேங்க் சைஸ் தான் நீங்கள் இந்த ஃபிஷ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் வந்து ஸ்டார்டிங் 5 feet சொல்கிறேன்னா, இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப லார்ஜாக வளரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet 2 feet இந்த மாதிரி டேங்க்லலாம் உங்களால் வந்து வளர்க்க முடியாது. ஸ்டார்டிங் நீங்கள் வந்து 5 feet தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 15 years வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து நிறையவே வளரும். ஓகேவா, நீங்கள் ப்ராப்பராக உங்கள் டேங்க்கில் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் 15 years வரைக்கும் இந்த ஃபிஷ் வந்து வளர்க்க முடியும். இதோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட் அண்ட் கலரில் சூப்பராகவே பார்க்க யூனிக்காக இருக்கும். அதனாலே இந்த ஃபிஷ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அடிக்டடு. ஓகேவா, இந்த ஃபிஷ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து வாங்கி வந்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேத்துக்கே இருக்கும். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறது தான் இந்த ஃபிஷ்ஷோட வேலையே. அப்படி தான் இருக்கும். இதோட டயட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ் இந்த ஃபிஷ் தான். நீங்கள் டேங்க்கில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே சீட்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த ஃபிஷ்க்கு மெரைன் பெல்லட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே சாப்பிடும். நீங்கள் வந்து டெய்லி வந்து 3 வேளை கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 வேளை கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிடும், நல்லாவே வளரும். ஓகே, அது கேர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஃபிஷ்ஷே கிடையாது. பிகினர்ஸ்க்கான ஏஞ்சல் ஃபிஷ் வந்து நிறைய இருக்குது. அந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் வந்து இவங்க தாராளமாக வந்து வளர்க்கலாம். அதை வந்து வளர்க்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வந்து வளங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ் தான். உங்கள் வாட்டர் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டான ஒரு வாட்டர் குவாலிட்டி இருக்கணும். ஓகேவா, இன்னொன்று வந்து உங்கள் டேங்க்கில் இருக்கிற டெம்பரேச்சரு, சால்ட்டி, pH லெவல் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனால இந்த ஃபிஷ் வந்து தாராளமாக வந்து உங்களால் வளர்க்க முடியும். இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.